ஷாலோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Very happy morning, very good morning. May the good God be with you, not only today, for entire of your life. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு பிளஸடான ஒரு மார்னிங். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச இருக்கிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் என்னோடு கூட நீர் பேசுவீராக, என்னோடு கூட நீர் இடைப்படுவீராக. தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் மனதிலே பசுமரத்து ஆணியைப் போல பதியட்டும். உங்கள் வார்த்தைகள் புறப்பட்டு வரும்பொழுது அந்த வார்த்தைகளை அப்படியே நாங்கள் உட்கொள்ள தேவனாகிய கர்த்தரை எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உடைய கரங்களில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு God's word saves all. எல்லாரையும் காப்பாற்றும் தேவனுடைய வார்த்தை. நம்ம எல்லாரும் சொல்லலாமா? எல்லோரையும் காப்பாற்றும் தேவனுடைய வார்த்தை. God's word saves all. இதை தான் இன்றைக்கு இந்த தலைப்பின் கீழே தான் நம்ம செய்தியை கேட்க இருக்கிறோம். இப்பொழுதும் நான் யூஸ்வலாக என்னோடய செய்தியை ஆரம்பிக்கும் போது கோட்ஸோடு ஆரம்பிப்பேன் இல்லையா? அந்த கோட்ஸோடு கூட பொன்மொழிகளோடு கூட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காட்ஸ் வேர்ட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். பல நேரம் பல வெப்பன்ஸை நம்ம கையில் எடுத்து ஆளுவோம். குழந்தைங்க அடம் பிடிக்கிறது குழந்தைங்களுக்கு என்னது? கையில் கொடுக்கப்பட்ட வெப்பன். அவங்க அடம் பிடிச்சாங்கன்னா ஐயோ தொல்லை தாங்க முடியல, கொடுத்துரு. அடுத்தது அழுகை ஒரு வெப்பன். அழுதுட்டா என்ன பண்ணிடுவாங்க? உடனே காரியத்தை சாதிச்சிடுவாங்க. அடுத்து பேசாமல் இருக்கிறது மௌனம் ஒரு வெப்பன். இது மாதிரி பல வெப்பன்ஸை மனிதர்கள் தங்களுடைய கரங்களில் எடுக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பவர்ஃபுல்லான்னு பார்த்தா டு சம் எக்ஸ்டென்ட் ஒன்லி இட் இஸ் பவர்ஃபுல். மேபி அவங்க அம்மா அப்பா கிட்ட அடம் பிடிச்சா அந்த குழந்தையோட அடம் செல்லும். இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அடம் பிடிச்சா கூட அது வந்து செல்லும். ஸ்கூலில் போய் அடம் பிடிச்சா செல்லுமா? இல்லை. டு சம் எக்ஸ்டென்ட் ஒன்லி ஆல் த வெப்பன்ஸ் ஆர் பாசிபிள். ஆனால் காட்ஸ் வேர்ட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். ஸோ இந்த வெப்பனை, இந்த ஆயுதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கையில் எடுத்தோம்னா தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். உயிர் வாழறது என்ன? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முன்னாடி வருகிற எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள உங்களுக்கு பலன் அளிக்க போகிறது ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே, வேற ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அடுத்தது பாருங்க, காட்ஸ் வேர்ட் ஹேஸ் த பவர் டு சேஞ்ச் லைஃப். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அதிகாரம் ஒன்று உண்டென்றால் அது நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரமே. ஆண்டவரோட வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையில் சில எழுத்துகள் சேர்ந்தது தான் வார்த்தை, வார்த்தைகள் சேர்ந்தது தான் ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம், பல வாக்கியங்கள் சேர்ந்தது தான் ஒரு பத்தி, அப்படி தானே? அதாவது பேராகிராஃப். அப்போ பாருங்கள், ஒரு எழுத்துலையும் அந்த எழுத்தோட உறுப்பில் கூட ஜீவன் இருக்கான். நம்ம படிக்கிற ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷு, நிறைய புக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிச்சிருப்போம், நம்மளோட லெசன்ஸ் படிச்சிருப்போம். அதிலெல்லாம் ஜீவன் கிடையாது, நாலேஜ் இருக்குது. அது படித்தா நம்மளுக்கு அறிவு வளரும், புத்தி வளரும், நிறைய அனுபவங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஜீவன் அதிலெல்லாம் கிடையாது. எதில் மாத்திரம்தான் ஜீவன் இருக்குது? உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜீவன் எதில் தான் இருக்குது? ஆண்டவருடைய வார்த்தையில் மாத்திரம்தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், காட்ஸ் வேர்ட் கிவ்ஸ் லைஃப். அதுதான் உங்களுக்கு புதிய ஜீவனை கொடுக்க போகிறது. எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மருத்துவமனையில் இருந்தேன், ஆண்டவருடைய வசனத்தை சொன்னேன், ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல ஆண்டவர் வந்து எனக்கு என்ன கொடுத்தார்? ஜீவனை கொடுத்தார். ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைத்தது என்று நம்ம சொல்லுகிறோமே. அப்போ காட்ஸ் வேர்டில் ஜீவன் இருக்குது. பைபிளை ரொம்ப சாதாரணமாக நம்ம நினச்சிட வேண்டாம். வேதாகமத்தை ரொம்ப சிம்பிளாக நம்ம நினச்சிட வேண்டாம். எவ்ரி இயர் இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி என்ன பண்ணுறாங்க? மொபைலை மாற்றுறாங்க. பைபிளை அப்டேட்டடாக வச்சுக்கலாம். பைபிளை இன்னும் சூப்பரான பைபிள், இன்னும் எக்ஸலண்ட்டான பைபிளை நம்ம என்ன பண்ணணும்? தேடி வாங்கி கொள்ள வேண்டும். பைபிளில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம செல்ல போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு ஸ்டோரியோடு கூட இன்னையோட லெசனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
நம்ம இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நமக்கு தெரியும், ரைட்? இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா யாரு? சவுல் ராஜா. சவுல் ராஜாவை ஏன் ஜனங்க தேர்ந்தெடுத்தாங்க? இத்தனை நாள் நியாயாதிபதிகளோட ஆட்சி தான் நடந்தது. அதாவது மோசே ஆண்டாரு, அதற்கு மோசே வந்து வழி நடத்தினார், அதற்கு பிறகு யோசுவா வழி நடத்தினார். அப்படியாக செல்ல 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 நியாயாதிபதிகளுடைய காலம் வந்தது. நியாயாதிபதிகளோட காலத்தில் என்ன நடந்தது என்றால், ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு தப்பு பண்ணுவாங்க, ஆண்டவர்கிட்ட சாரி கேட்பாங்க, உடனே ஆண்டவர் அவங்களுக்கு கடாட்சிப்பார், அவங்களுக்கு இரக்கமாக இருப்பார். திரும்பி அவங்க அதே மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சைக்கிளாக ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. அவங்க வந்து ஆண்டவர் விட்டு தூரமாக போயிடுவாங்க, ஒரு நியாயாதிபதி வருவார், அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பாங்க, ஆண்டவர் உடனே அவங்க இரக்கத்தை கொடுப்பார். இது அப்படியே ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப போரிங் ஆயிடுச்சு. வி நீட் அ கிங், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை ரூல் பண்ணுறதுக்கு ஒரு ராஜா வேணும். அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவரோடு கூட பேசுகிறாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பா அவங்க உன்னை தள்ளலப்பா, என்னையே தள்ளிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ராஜாவை ஏற்படுத்தினார்கள். அப்பத்திலிருந்து தான் அந்த ராஜாக்கள் ஏற்படுத்துகிற ஒரு கான்செப்டு முதல்ல உலகத்தில் வருது. ஸோ சவுல் ராஜாவாக மாறுறார். சவுலுக்கு பிறகு யார் ராஜாவாகிறாரு? தாவீது, நம்ம அறிவோம். அதற்கு பிறகு தாவீதுடைய மகனாகிய சாலமோன். தாவீதுக்கு பல மகன்கள் இருந்தாலும் தாவீதுக்கு அடுத்தபடியாக அரியணை ஏறியவர் சாலமோன். ஆனால் இந்த சாலமோனுக்கு பிறகு ஒரு பெரிய குழப்பம் நாட்டில் வந்துருச்சு. ஸோ சாலமோனுக்கு பிறகு ராஜ்யம் என்னவா வருதுன்னா, அது வரைக்கும் யுனைடெட் இஸ்ரவேலாக இருந்தது, அது வரைக்கும் ஒற்றுமையாக ஒரே இஸ்ரவேலாக இருந்தது. இஸ்ரவேலுக்கே ஒரு பெரிய பிரிவினை உண்டாகி 2 பிரிவாக பிரிகிறது. இது வந்து சரித்திரம், நம்ம இதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பிரியுது, ஏன் பிரிகிறது என்றால், சாலமோனுக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் பேர் ரெஹோபயாம். அந்த ரெஹோபயாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பிள்ளைங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் நிச்சயம் தேவை. நம்மை விட வயதில் மூத்தவர்கள் தேவை. நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கிடையாது, நம்மை விட வயதில் மூத்தவர்கள் நமக்கு ஆலோசகர்களாக இருக்க வேண்டும். ஆலோசகர் அநேகரால பத்தனம் ஸ்திரப்படும். இந்த ரெஹோபயாம் யாரோட ஆலோசனையை கேட்டுட்டாரு அப்படின்னா, அவனுக்கு ஈக்குவலாக இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸை கேட்டாரே தவிர, அவங்களுக்கு மேலே இருக்கிற அவங்க அப்பாவோட வயதில் இருக்கிறவர்களுடைய அட்வைஸை அவன் கேட்கல. அப்படி என்ன நடந்துச்சு நாட்டில்? சாலமோன் ஏற்கனவே நிறைய வரி விதிச்சிட்டார், நிறைய டேக்ஸ், அதாவது 40% டேக்ஸ். இப்போ நீங்கள் 100 மூட்டை நெல் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா எத்தனை மூட்டை ராஜாவுக்கு போயிடணும்? 40 மூட்டை போயிடணும், 60 மூட்டை தான் உங்களுக்கு வரும். எது எடுத்தாலும் டேக்ஸ் டேக்ஸ் டேக்ஸ். அப்போ ரெஹோபயாம் கிட்ட அமைச்சர்கள் வந்து கேட்குறாங்க, உங்கள் அப்பா காலத்தில் தான் எங்களுக்கு அவ்வளோ பெரிய டேக்ஸ் விதிச்சாருப்பா, உன் காலத்துலையாவது எங்களுக்கு என்ன பண்ணு, டேக்ஸை கம்மி பண்ணு. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எங்கள் அப்பாவோட இடுப்பை விட என்னோட சுண்டு விரல் உனக்கு பாரமாக இருக்கும்னு சொல்லி டேக்ஸை இன்னும் அதிகப்படுத்துகிறான். இப்போ இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுதுன்னா, இஸ்ரவேல் 2ஆக உடையுது. யூதாவும் பென்யமீனும் ஒரு டீமாக இருக்காங்க. அவங்க தான் இப்போ இஸ்ரவேல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இஸ்ரவேல் தேசம்னு இப்போ இருக்குது பார்த்தீங்களா? அது யாரை தான் குறிப்பிடுகிறதுனா, இந்த 2 ட்ரைப் தான், யூதா அண்ட் பென்ஜமின். அப்போ மீதி 10 பேர் என்ன ஆயிட்டாங்க? அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, இவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அந்த மீதி பேரை யார் ரூல் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது, எரோபயாம் என்கின்றவன் தான் ரூல் பண்ணுறான். அப்போ இந்த எரோபயாமை ரெஹோபயாமை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இன்ன வரைக்கும் அந்த 10 tribes ஆர் லாஸ்ட். இப்போ கூட 10 tribes ஆர் லாஸ்ட். அதாவது எல்லாம் உலகெங்கும் எல்லா இடங்களிலும் அவங்க சிதறி போயிட்டாங்க. கோவாவில் கூட சில இஸ்ரேல் பீப்புள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி சொல்லுது, நம்ம கோவாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் இது மாதிரி பல இடங்களில் சிதறடிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெஹோபயாம் இருக்கான் பார்த்தீங்களா, சாலமோனுடைய மகன், அவனுடைய மகன் பேர் அபியா. அந்த அபியாவுடைய மகன் பேர் தான் ஆசா. இந்த ஆசாவை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆசா என்கின்ற இந்த ராஜாவை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆசா யார் என்றால், நம்முடைய தாவீது ராஜாவோட எள்ளு பேரனா, பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிரேட் கிராண்ட் சன் ஆஃப் டேவிட் தான் இந்த ஆசா. இந்த ஆசா என்கின்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நம்ம பார்க்கும் பொழுது,
தேவனாகிய, இதுதான் அந்த எபிரேய எழுத்து பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆலஃப், இந்த பக்கமும் ஒரு ஆலஃபு, நடுவில் வந்து ஷாமேக்னு ஒரு எழுத்து, இந்த சைடு வந்து ஆலஃப்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து. இதுதான் இந்த ஆசா அப்படிங்கிற இந்த பெயருடைய லெட்டர்ஸு. ஸோ இப்போது இந்த ஆசா அரசாளுகிறான். இந்த ஆசாவை குறித்து நீங்கள் படிக்கணும்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நம்ம படித்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ இந்த ஆசா அரசாளுகிற இந்த நேரத்தில் இவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்கு அசரியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவனாகிய கர்த்தர் எழுப்புகிறார். அசார் என்கின்றார் உதவி என்ற அர்த்தம், யா என்கின்றால் ஆண்டவர் என்ற அர்த்தம், காட் ஹெல்ப்ஸ் மீ என்கின்ற பெயரை உடைய இந்த தீர்க்கதரிசியானவர் யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வராரு? ஆசாக்கு. அதாவது அசரியா யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வராரு? ஆசா ராஜாவுக்கு உரைக்க வருகிறார். தேவஜனமே, இந்த இடத்துல உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு காரியத்தை விதைக்க விரும்புகிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி மேலே தேவனுடைய ஆவியானவர் வருகிறார். அந்த தேவனுடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் யாருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறார்? அந்த நாட்டுக்கே ராஜாவாகிய ஆசா என்கின்றவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறார். அதாவது ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த காலகட்டத்திலும் தீர்க்கதரிசிகளை எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம இந்த சமுதாயத்தில் வாழுறோம். we cannot influence the society. நம்மளால சமுதாயத்தை இம்பேக்ட் பண்ண முடியல. ஆனால் பல பேருடைய கரங்களில் அதிகாரம் இருக்கு, ஆளுமை இருக்கிறது. ஆனால் அவர்களிடத்தில் ஆண்டவர் இல்லை. அப்போ ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர்கள் ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும். அப்போ இப்படி ஒரு பிரேயர்ஸை நம்ம செய்யணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த அசரியாவை குறித்து நம்ம பார்க்குறோம். அசரியா போல்டாக போகிறார், போய் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டாக சொல்கிறார். சரி, ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னும் போது நான் உங்களுக்கு அந்த இமேஜ் காமிங்கப்பா. இந்த ஸ்கேனோட ப்ரோப் நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கிற பல பேர் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்மளுடைய இதில் நம்ம அண்டர்கோ பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ அந்த ப்ரோப், அதாவது அது ஒரு ஸ்கொயராக இல்லை ரவுண்டாக இருக்கும். அதை வைத்து அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன பண்ணுவாங்க? ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது ஒரு லிக்விட் மாதிரி, ஜெல் மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்க? அதை இடத்துல தேய்க்கும் போது தான் அதற்கு உள்ள என்ன காரியங்கள் இருக்கிறதோ அது எங்கே வெளியில் வரும், அந்த மானிட்டரில் வெளியில் அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்மெல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது நம்ம எப்படி வந்தோம்? எந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தீங்க? எய்தர் திஸ் என்ட்ரன்ஸ் ஆர் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த 3 என்ட்ரன்ஸ் இல்லாமல் வேறு யாராவது எப்படியாவது உள்ளே வந்தீங்களா? வேறு வழியே கிடையாது. நம்மளுக்கு ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது, 3 இருக்குது நம்மளுக்கு, ரைட்? அப்போ நம்ம உள்ளே வரணும்னா எப்படி தான் வர முடியும்? இப்படி தான் வர முடியும். we don't have a resurrected body. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி நம்மளுக்கு resurrected body இல்லை. இப்போ இந்த ஸ்கேனுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் மேலே நீங்கள் அந்த ஸ்கேனோட ப்ரோப் வச்சிங்கன்னா அது உள்ளே என்ன இருக்குன்னு படித்து காமிக்குமா? ஆனால் அந்த காற்றுல நீங்கள் வச்சிங்கன்னா அதால் படிக்க முடியாதான். காற்றுல என்ன பண்ண முடியாது? அதால் படிக்க முடியாது, அதால் ட்ராவல் பண்ண முடியாது. பட் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே ஊடுருவி சென்று அதற்குள்ளே என்ன இருக்கிறதுங்கிறத எது பார்க்க முடிகிறது? ஸ்கேன் பார்க்க முடியுது. ஸ்கேன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு இன்வென்ஷன் வந்து எக்ஸ்ரே, போன் உடஞ்சிருக்கான்னு பார்க்கறதுல எக்ஸ்ரே இருக்குது, அப்புறம் சிடி இருக்குது, எம்ஆர்ஐ இருக்குது, இன்னும் அட்வான்ஸ்டாக பிஇடின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது? நம்ம டிஷ்யூஸில் என்ன இருக்குது, நம்மளோட ஆர்கன்ஸில் என்ன இருக்குது, உள்ளே போய் என்ன இருக்குது, இதை இந்த ஆங்கிளில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஆங்கிளில் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே அதை வகையறுத்து பார்க்கறது தான் அந்த ஸ்கேன். ஆனால் நம்மளுடைய ஆத்துமாவை வகையறுத்து பார்க்கக்கூடிய ஸ்கேன் வந்து பைபிள். நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மிரர், ஃபேஸ் மிரர் முன்னாடி நின்று நம்ம எல்லாம் சரியாக இருக்குமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகிறோம். அதற்கு முன்பாக என் ஆத்துமா சரியாக இருக்கிறதா நம்மளுக்கு காமிக்கிற ஒரு மிரர் தான் பைபிள். ஸோ இந்த பைபிள் வார்த்தையை அவர் பேச ஆரம்பிக்கிறார். யார்? அசரியா பேசுகிறார். அப்படி என்ன ஆசாவுடைய காலகட்டத்தில் என்ன பிரச்சனை நடந்தது? நான் ஏற்கனவே சொன்னது பிரகாரம் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது, டிவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாமா? ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரமாக, தாவீதோட எங்களுக்கு பங்கேது,
ஈசாயின் குமாரரிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் கூடாரத்திற்கு போய் விட்டார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, அந்த 10 கோத்திரம் ஒரு பக்கமாகவும் 2 கோத்திரம் ஒரு பக்கமாகவும் பிரிந்தது என்று சொன்னேன் பாருங்க. இதுதான் அந்த ரீசன். அந்த சாலமோனுடைய மகனாகிய ரெஹோபயாம் வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டு முதியவர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு பாரத்தை அதிகமாக்கினதுனால இந்த ராஜ்யமே 2ஆக பிரியுது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் கண்ட பொழுது. இப்போ அவங்க குறிப்பிடுகிற ராஜா ரெஹோபயாம். அவர்கள் பிரிந்து போனாங்க. ஈசாயுடைய குமாரன் இடத்துல எங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நாங்கள் பிரிஞ்சு போகிறோம்னு சொல்லி அந்த 10 கோத்திரத்தாரும் அவனை விட்டு பிரிந்து போனார்கள். இன்ன வரைக்கும் அந்த 10 பேர் தொலைந்து போனது தான். அவர்கள் திரும்பியே கிடைக்கல. அந்த 10 ட்ரைப்ஸ் தொலைந்தது தான். அடுத்தது என்ன அவங்களுக்கு சேலஞ்ச் வருகிறது என்று பார்க்குறோம். இப்போ முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன் டிவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போது இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறோம், இவர்களுக்கு முன்னாடி இருந்த சேலஞ்ச், அதாவது கிங் ஆசாக்கு முன்னாடி இருந்த சேலஞ்ச் என்னன்னா சிவில் வார். இவங்களுக்குள்ளேயே சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த 10 கோத்திரத்துக்கும் இந்த 2 கோத்திரத்துக்குமே உள்ளுக்குள்ளவே சண்டை நடக்குது. இதே 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். ஸோ இவங்களுக்குள்ளவே பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம பார்க்கும்பொழுது, யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினா, அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள், அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. ஸோ யெரொபெயாம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் பண்ணார். யெரொபெயாம் அப்படிங்கிறவன் ஒரு வேலைக்காரன். அவனுக்கும் இந்த யூதர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவன் இந்த 10 கோத்திரத்தாரை அவன் கன்வின்ஸ் பண்ணி அவர்களுக்கு அவனே ராஜாவாக தன்னை ஆக்கி கொள்கிறான். ஸோ இஸ்ரவேலில் ஒரே குழப்பம். இந்த குழப்பம் போதாதுன்னு சொல்லிட்டு, உள்ளே இருக்கிற குழப்பம் போதாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலில் இன்னொரு குழப்பம் வருது. என்னென்னா ஃபாரின் இன்வேஷன், வெளிநாட்டில் இருந்து பிரச்சனைகள் வருது. யாரெல்லாம் வராங்க? சீஷாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வரான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, சாலமோனுடைய எல்லா பொற்பாத்திரங்களை கொண்டுட்டு போயிடுறான். இதே நாளாகமத்தின் புஸ்தகம் தான் 12:2 சொல்லுது, அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினபடியால் ராஜாவாகிய ரெஹோபெயாமின் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் 1200 ரதங்களோடு 60,000 குதிரைகளோடு எருசலேமுக்கு விரோதமாக வந்தான். இந்த ரெஹோபெயாமோட காலத்தில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்துச்சு பாருங்க. எல்லா கோல்டும் பாபிலோன் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறோம்ல. பாபிலோன் கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ராஜா கொண்டுட்டு போயிட்டான். அவன் தான் சீஷாக். அவன் கொண்டு போயிட்ட பிறகு இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பொருள் இல்லைன்னா சில நேரம் பசங்க பண்ணுவாங்க, எதனா ஒரு பொருள் உடஞ்சிரும், காணாமல் போயிடும், ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல வைப்பாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், ஆலயத்தில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வெண்கலத்தில் ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டான். அடுத்து இன்னொரு ஒரு ராஜா வரான், எத்தியோப்பியன் ஆகிய சேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். ஸோ இஸ்ரவேலுக்கு எப்பக்கமும் நெருக்கம், பிரச்சனை. பல நேரத்தில் நம்ம கூட யோசிக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஒன்று மாற்றி ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. ரீசன் பார்க்கலாமா? த ரியல் ரிப்போர்ட்டை பார்க்கலாமா? 2 நாளாகும் 15:3 வாசிங்கம்மா. 2 நாளாகவும் 15:3. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. ஏன் பிரச்சனைகள் வருகிறது? தேவன் இல்லை, தேவனை குறித்து போதிக்கிற போதகர்கள் இல்லை, வேதாகமம் இல்லை. அதனால தான் ப்ராப்ளம்ஸ் வருது. 3 காரியங்கள் வாழ்க்கையில் இல்லையா? 3 காரியங்கள் இஸ்ரவேலில் இல்லையா? யாரே இல்லையா? அந்த ஊரில் யாரே இல்லைப்பா, ஆண்டவரே இல்லை. ஏன் ஆண்டவர் இல்லை? அதுதான் இஸ்ரவேல் தேசமாச்சே. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏன் அந்த தேசத்தில் எப்படி ஆண்டவர் இல்லாமல் எங்கே போயிட்டாரு?
என்ன நடந்துச்சு சாலமோனுடைய காலத்தில்? அவருக்கு எத்தனை மனைவிகள், எத்தனை மறுமனையாட்டிகள்? 300 மனைவிகள், 700 மறுமனையாட்டிகள். கணக்கில் வந்தது, கணக்கில் வராதது எத்தனை நமக்கு தெரியல. அப்போ இத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்க? உள்ள வரும்பொழுதே ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்துட்டாங்க. தேசம் ஃபுல்லாகவே விக்கிரகங்களால் நிரப்பப்பட்டு இருந்தது. ஆண்டவருக்கே அங்கே இடம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு காரியம். உனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, உனக்காக அவங்க உயிரையே கொடுக்குறாங்க, உனக்காக எல்லாத்தையும் செய்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் உனக்கு எடுத்து வைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு பதார்த்தம் இல்லைனாலும் உனக்கு எடுத்து வைக்கிறாங்க. ரைட்? நீங்கள் அவங்கள அம்மா அப்பான்னு சொல்லாதபடிக்கு யாரோ ஒருத்தன் இனிமேல் இவங்க தான் எனக்கு அப்பா, இவங்க தான் எனக்கு அம்மானா அவங்களால தாங்க முடியுமா? அப்படி தான் ஆண்டவருடைய இருதயம் மனஸ்தாபப்படும். நீங்கள் அவரை விட்டுட்டு இன்னொன்று நீங்கள் வழிபடும் பொழுது அவருடைய இருதயம் அப்படி தான் மனஸ்தாபப்படும். இன்னைக்கு விக்கிரக ஆராதனைங்கிறது வெறும் சிலை வழிபாடு, வெறும் மாத்திரம் இல்லை. ஆண்டவரை தவிர நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது விக்கிரகம் தான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் குழந்தையாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் ஹாபியாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. எந்த ஒரு ஐடல்ஸையும் உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்காதீங்க. உங்கள் நடுவில் இருக்கிற எல்லா ஐடல்ஸையும் எடுத்துகிட்டு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவரை சுற்றி தான் உங்களுடைய வாழ்க்கை நகர வேண்டும். கிரைஸ்ட் ஷுட் பி த சென்டர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. நிறைய வீடுகளில் இப்படி ஒரு பழக்கம் இருக்கும். அந்த குழந்தை என்ன சொல்லுதோ அதுதான் எல்லாருமே கேட்பாங்க. அந்த குழந்தைக்கு எது பிடிக்குதோ அதுதான். என்றைக்கோ ஒரு நாள் ஓகே நம்ம செய்யலாம், பட் ரொம்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நம்ம லைஃப்பில் யாரையுமே நம்ம வச்சிடக்கூடாது. நம்ம லைஃப்பில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் இருக்க முடியும்னா அவர் ஆண்டவர் மாத்திரமே, ஆண்டவர் மாத்திரமே, ஆண்டவர் மாத்திரமே. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆண்டவராக தான் இருக்கணும், ஆண்டவராக தான் இருக்கணும், வேற யாருக்குமே இடம் இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த சாலமோன் பண்ணின தவறு, ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பண்ணுற தவறு நம்மளோடு போகிறது கிடையாது, நம்முடைய பின்னாடி வருகிற எல்லா தலைமுறைக்கும் போவோம். அன்னைக்கு சாலமோன் பண்ணிட்டு போயிட்டார், அத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அத்தனை மனைவிகளோடு கூட வாழ்ந்துட்டு போயிட்டார். ஆனால் அவங்கெல்லாம் கொண்டு வந்த விக்கிரகம் போல, அவங்கெல்லாம் கொண்டு வந்த விக்கிரகம் போல அது அங்கேயே தான் இருந்துச்சு. அது அந்த இடத்த அசூசிப்படுத்திக்கிட்டு இருந்தது. அதனால தான் ஆண்டவரே அந்த இடத்துல இல்லை. ஏன் இந்த இடத்துல இவங்க இப்படி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க? அங்க யார் இல்லைன்னு சொல்றாங்கம்மா? அந்த வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை. போதுமா? அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம வேற ஏதாவது ஐடல்ஸை நம்ம வச்சுருந்தோம்னா, ஆண்டவரை விட வேற எதனா முக்கியத்துவமான காரியங்கள் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்மளுடைய சிந்தனைகளை நாம் சீர்தூக்கி நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பார்க்க போகிறோம். அடுத்த லைன் படிங்கம்மா. உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. உபதேசிக்கிற ஆசாரியர்கள் இல்லை. ஆசாரியர்கள் யார்? ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறவர்கள். தேவனாகிய கர்த்தர் ஆரோனை ஆசாரியனாக தெரிந்தெடுத்தார். ஆரோனுடைய கோல் தான் என்ன பண்ணுச்சு? துளிர்த்துச்சு. God called him to be the priest. நம்ம லைஃப்பில் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். பாஸ்டர்ஸ் வேணும், செல் லீடர்ஸ் வேணும். நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணல, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்மளை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டிசிப்ளின், யுவர் லைஃப் வில் பி வெரி pathetic. ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை தான் இருக்கும். நம்மளை பார்த்து நீ ஏன் இந்த தப்பு பண்ணேன்னு ஒரு ஆள் கேட்குறாங்கன்னா நம்ம சேஃப். ஆமேன். உன்னை பார்த்து ஏன் இந்த தப்பு பண்ணுறேன்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா உன் லைஃப் சேஃப்பா. ஏன்னா யார் உன்னை டிசிப்ளின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் உன் மேலே அன்பு இருக்குது, மறந்துடாதீங்க. அவங்களுக்கு தான் உன் மேலே அக்கறை இருக்குது. இல்லைனா ஏனோ தானோன்னு அவங்க போகலாமே. அப்போ நம்மளை ஏன் கேட்குறதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்கு வாழ்க்கையில் இருந்தால் நம்ம பிளஸ்ஸட், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுவும் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர்கள் இருந்தாங்கன்னா நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்க. இப்போ நாங்கள் இருக்கிறோம் என்றால் எங்களுக்கு மேலே ஆவிக்குரிய பெற்றோர் இருக்காங்க, அவங்களுக்கு மேலே அவங்க ஆவிக்குரிய பெற்றோர்கள் இருக்காங்க. நம்ம யாரும் அனாதைகள் அல்ல. நமக்கென்று தாய்கள் இருக்கிறாங்க, தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். யூ ஆர் நாட் an orphan. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வேதத்தை குறித்து போதிக்கிற ஆசாரியர்கள் அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டாங்க.
ஏன் சாலமோன் ஃபுல்லாகவே அவங்க ஒய்ஃபை சந்தோஷப்படுத்துறதுலே அவர் இருந்துட்டார். அவங்க ஒய்ஃப்க்கு, இந்த ஒய்ஃப்க்கு அது பிடிக்கும், அந்த ஒய்ஃப்க்கு அது பிடிக்கும், நீ இதை செய்யுமா, அதை செய்யுமா, அதை செய்யுமா. ஆண்டவரே மறந்துட்டார். அதனால தான் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணும் போது என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களால நம்மளை ஆண்டவர்கிட்டையும் கொண்டு வர முடியும், ஆண்டவர்கிட்டேருந்து பிரிக்கவும் முடியும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் இன் செலக்டிங் யுவர் லைஃப் பார்ட்னர். ஸோ இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஆசாரியர்கள் இல்லை. தேர்ட் என்னமா போட்டிருக்காங்க, வேதமும் இல்லை. அந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியும் வேதாகமத்தோட சுருள்கள் தான் இருக்கும். அதாவது இப்போ எப்படி நம்ம சார்ட் பேப்பர் சுருட்டி வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் பைபிள் அப்படி தான் சுருட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லா இடத்துலையும் இருக்காது. அந்தந்த சினகாக்ஸில், அந்தந்த ஜப ஆலயங்களில் மாத்திரம்தான் அது இருக்கும். ஸோ ஆசாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் அதை பிரித்து அதை படித்து அதை என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. அப்போது ஆண்டவரும் இல்லை, டீச்சரும் இல்லை, பைபிளும் இல்லை. இப்போ நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசரியா சொல்கிறாரு. அதாவது இந்த தீர்க்கதரிசியானவர் சொல்கிறாரு. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். பி ஸ்ட்ராங் தேர்ஃபோர். உங்கள் கைகளை திடப்படுத்துங்க, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஊழியம் பண்ணுற பிள்ளைகளுக்கு, பார்ட் டைம் ஊழியம் பண்ணுற பிள்ளைகளுக்கு, வாலண்டியராக ஊழியம் பண்ணுற பிள்ளைகளுக்கு, முழு நேரமாக ஊழியம் பண்ணுற பிள்ளைகளுக்கு, உங்கள் கிரியைகள் கேன் பி அன்நோட்டிஸ்ட் பை மென். நீங்கள் பண்ணுற செயல்கள் மனிதர்களால் பார்க்க முடியாதபடிக்கு பல சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்க போகிறார். நீங்கள் எந்த தியாகத்தோடு அதை செய்கிறீங்க, உங்களுடைய பலவீனத்தோடு கூட செய்கிறீங்க, ஒரு போராட்டத்தோடு செய்கிறீங்க, எவ்வளோ பிரச்சனையோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறீங்க, அந்த தியாக வாழ்க்கை பாஸ்டர்ஸ்க்கு பல நேரம் தெரியாமல் இருக்கலாம். அவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் உங்களை பார்ப்பார், அவர் உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். என்னை பாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணலையே, என்னை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நாங்களும் உங்களை போல பலவீனமான மக்கள் தான், ஞாபக மறதி உள்ள மக்கள் தான். பல நேரத்தில் சில காரியம் ஞாபகம் இருக்கும், சில காரியம் மறந்துடுது. அப்போது யார் தான் நமக்கு பலன் கொடுக்க போகிறவராக இருக்கிறார்? கர்த்தர் தான் பலன் கொடுக்க போகிறவராக இருக்கிறார். சரி, இவ்வளோ குழப்பமான நேரத்தில் ஆண்டவரும் இல்லை, பைபிளும் இல்லை, ஆண்டவரை பற்றி ப்ரீச் பண்ணுறவங்களும் இல்லை, அப்போ என் லைஃப்பில் நான் என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஆசா என்ன பண்ணான்றதை நம்ம பார்க்கலாம். ஆசா இந்த வார்த்தைகளும் தீர்க்கதரிசியாகிய ஓதத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட பொழுது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி. அப்போ வாட் யூ நீட் டு டூ இஸ் டு டீத்ரோன் த டெவில். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ரொம்ப நேரம் ஒரு மனுஷனை பற்றி யோசிச்சுட்டே இருக்காதீங்கப்பா. ரொம்ப நேரம் ஒரு மனுஷனை பற்றி யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அது யாராக இருந்தாலும், ஒரு கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், அம்மா அப்பாவாக இருந்தாலும், உங்கள் பாஸாக இருந்தாலும், பாஸ் இப்படி சொல்லிட்டாரு, பாஸ் இப்படி சொல்லிட்டாரு, காலையிலேருந்து அந்த பாஸ் உங்கள் மேலே ஏறி உட்காந்துருப்பார். அம்மா திட்டாங்களே, அம்மா திட்டாங்களே, காலையிலேருந்து அம்மா ஏறி மேலே உட்காந்துருக்காங்க. இவர் இப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, அவங்க ஏறி உட்காந்துருப்பாங்க. வேணாம், யாரையும் தூக்கி வச்சுக்காதீங்க, எந்த நினைவையும் ரொம்ப நேரம் சுமக்காதீங்க. இறங்கிடு, கீழே இறங்கிடு, போயிரு இறக்கி அவங்கள உட்கார வச்சுருங்க, அவங்க ஸ்தானத்தில் அவங்கள உட்கார வச்சுருங்க. நீங்கள் உங்களுடைய மனதில் உங்களுடைய நினைவுகளை ஒருத்தரை சுமக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவரை மாத்திரம்தான் நீங்கள் சுமக்க வேண்டும். ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை மெடிடேட் பண்ணாதீங்க, டைம் வச்சுக்கோங்க. ஓகே, 3 நிமிஷம் இதை பற்றி யோசிக்க போகிறேன். அவங்க ஏன் இதை பற்றி பேசினாங்க கேட்டுருங்க, மனசில் வச்சுக்காதீங்க. ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணேன், ஏன்ப்பா இந்த மாதிரி பேசினேன், நான் அந்த மாதிரி பண்ணலையேப்பா. உடனே கேட்கக்கூடாது. அவங்களுடைய கோபம், அந்த காரியங்கள்லாம் அமர்ந்த பிறகு கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேலையில் ஞானத்தை கொடுப்பார். ஏன்னா எஸ்தர் கூட என்ன பண்ணாங்க, ஏற்ற வேலையில் ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். அவங்க பேசினாங்க பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய காரியங்களை கேட்டுருங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த ஆசா ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே வந்தோன்னா அவருக்குள்ள ஒரு சேஞ்ச் நடக்குது. அசரியா எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க, ஒரு ராஜாவையே பார்த்து போய் சொல்கிறார், இந்த இடத்துல பைபிளும் இல்லை, இந்த இடத்துல ஆண்டவரும் இல்லை, இந்த இடத்துல
போதிக்கிற ஆசாரியர்களும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ போல்டாக அந்த தீர்க்கதரிசி போய் ராஜா கிட்ட சொல்கிறாரு. ராஜா அதை கேட்ட பிறகு அவருக்குள்ள சேஞ்சஸ் நடக்குது பாருங்க. உடனே என்ன பண்ணுறாரு, யூதா, பென்யமின், எப்ராயிம், தான் பிடித்த பட்டணங்கள் எல்லாத்திலிருந்தும் எதை அகற்றுகிறார் என்றால் விக்கிரகத்தை அகற்றுகிறார். இதுதான் வேர்ட் ஆஃப் காடுடைய பவர். ஒரே ஒரு ஆளை தான் இம்பேக்ட் பண்ணுது. அந்த அசரியா போய் ஆசா கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தேசத்தில் இருக்கிற ஒரு இடத்துலையும் போய் ராஜாவா எல்லா விக்கிரகத்தை எடுத்துருப்பாரு, யார் எங்கே அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி எல்லாத்தையும் எடுக்க சொல்லி அவர் ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பார். அப்போ பாருங்க, ஒரு ராஜாவுடைய மனமாற்றம் அந்த முழு தேசத்துலேயும் பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணிடுது. இப்போ புரியுதா, ராஜாக்கள் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும், தலைவர்கள் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? ஒரு தலைவன் மாறினா அந்த சமுதாயமே மாறும். ஏன்னா ஆளுமை அவங்களோட கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் அவங்க கரங்களில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம கதற வேண்டும். அடரே இந்த தலைவரை ரட்சிங்கப்பா, தொடுங்கப்பா என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போது அவன் கேட்ட மாத்திரத்தில் அருவருப்புகளை எல்லாவற்றையும் அகற்றி விடுறாங்க. அகற்றி விட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்க, எதை எடுக்கணுமோ அதை எடுத்துட்டாங்க. ரைட், எதை எடுத்துட்டாங்க, விக்கிரகங்களெல்லாம் எடுத்துட்டாங்க. அடுத்தது அவர் பண்ண ஒரு காரியம், என்த்ரோன் பண்ணாங்க. என்த்ரோன்னா ஆண்டவரை அந்த இடத்துல அமர செய்கிறது. 12ஆம் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி சொல்லுது, கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. இவ்வளோ நாள் என்ன நடக்கல, புதுப்பித்தல் பணியே நடக்கலப்பா. ஏன்? இவ்வளோ நாள் எல்லாம் விக்கிரக தோப்புகள் தான் இருந்தது. இந்த சாமிக்கு பலியிட்டு, அந்த சாமிக்கு பலியிட்டு, மோலோக்கு பலியிட்டு, பாலுக்கு பலியிட்டு, அஸ்தரோத்துக்கு பலியிட்டு, இன்னும் என்னென்னமோ விக்கிரகங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் பலியிட்டு ஆண்டவருடைய பலிபீடம் எப்படி போயிருக்கு, தூசியாக இருக்குது. நம்ம சர்ச்சில் என்ன பண்ணுறாங்க, ட்வைஸ் அ வீக் க்ளீன் பண்ணுறாங்க, சர்ச்சை க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா? இதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் துடைக்கிறீங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், சுத்தம் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பலிபீடம் பல நாளாக தூசி படிந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவருக்குன்னு எந்த ஒர்க்குமே அந்த தேசத்தில் நடக்கலை. ஆனால் ஒன்ஸ் இந்த விக்கிரக கோட்டைகளை நிர்மூலமாக்கின பிறகு என்ன நடக்குதுன்னா, ஆண்டவருடைய ஆல்டரை ரெனியூ பண்ணுறாங்க, ஆண்டவருடைய ஆல்டரை புதுப்பிக்கிறாங்க. அன்றைக்கு இந்த ராஜாவாகிய ஆசா மூலம் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. புரட்சி, ரிஃபர்மேஷன், மறுமலர்ச்சி, எழுப்புதல் ஏற்பட்டது. போன வாரம் ஒரு விசேஷமான நாள். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சில குரூப்ஸில் நான் ஷேர் பண்ணினேன். போன வாரத்தில் ஒரு விசேஷமான நாள் வந்துச்சே குரூப்ஸில். 31 அக்டோபர் 1517 என்ன நடந்தது? உலக வரலாற்றில் கிறிஸ்தவத்தை புரட்டி போட்ட ஒரு நாள். அன்னைக்கு என்ன நடந்தது? மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லப்படுகிற ஆண்டவருடைய ஊழியக்காரர் அன்றைய சபைகளுக்கு விரோதமான இருந்த வழக்கத்தில் இருந்த காரியங்களை 95 காரியங்களை அவர் அதை எழுதி அதை எடுத்து அந்த ஆலயத்தினுடைய செவர்லையே, மன்னிக்கவும், அந்த கதவுல அவர் பின் பண்ணுறார். அந்த நாள் தான் 31 அக்டோபர். அதற்கு முன்னாடி என்ன நடந்தது? ஜான் ஹஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரர், இன்னும் அதற்கு முன்னாடி நிறைய பேரை என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யப்படுகிறதே, சபைகளில் செய்யப்படுது. அப்படி என்ன பண்ணுது, நீ பாவம் பண்ணிட்டியா, பிரச்சனை இல்லை, நான் ஒரு சீட்டு தரேன், ஒரு டிக்கெட் தரேன், அந்த டிக்கெட்டை நீ காசு கொடுத்து வாங்கிட்டேன்னா உன் பாவம் மன்னிச்சிடும். மன்னிக்கப்படுமா? மன்னிக்கலாமா? அந்த மாதிரி இருக்கா? பைபிளில் இருக்கா? அப்போ இந்த மாதிரி பல காரியங்கள் வழக்கில் இருந்தது. அப்போ ரொம்ப அதிகமாக செல்வம் படைத்தவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, நான் இப்போ பண்ண போகிற பாவத்துக்கும் நான் பணம் கட்டிட்டேன், நான் இனிமே பண்ண போகிறேன் பார், அந்த பாவத்துக்கும் பணம் கட்டிட்டேன், இந்தா புடி, எனக்கு என்ன கொடு, அந்த அந்த கன்ஃபெஷன் ஷீட்டை எனக்கு கொடு. அப்போ இப்படியெல்லாம் குழப்பங்கள் சபைகளில் இருந்தது. இதையெல்லாம் எதிர்த்தவர் தான் அந்த மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாடி ஜான் ஹஸ் என்ற ஒருத்தர் இருந்தார். ஹஸ் என்றால் கூஸ் என்ற அர்த்தம் அந்த ஹஸ்ஸுங்கிற பேருக்கு. அவரை என்ன பண்ணாங்களாம், உயிரோடு எரிச்சாங்களாம்.
ஏன் ஏன் இப்படி குழப்பம் உண்டு பண்ணுற? நாங்கள் எல்லாம் கரெக்டாக தானே போய்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துல வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. ஏன் வேதம் இப்போ நம்ம கையில் இருக்கிற மாதிரிலாம் அப்போ கிடையாது. ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அது லத்தீனில் மாத்திரம்தான் இருக்கும். எந்த லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும்? லத்தீனில் மாத்திரம்தான் இருக்கும். அதை கூட படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை என்ன பண்ணுவார்கள்? பேச ஆரம்பித்தார்கள். பாதிரியார்கள் பேச ஆரம்பித்தார்கள். அப்போ உலகம் ஃபுல்லாக எப்படி ஒரு ஆயிடுச்சுன்னா பாலிட்டிக்ஸ்லேயே அவங்க இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜாவே அவங்க சொல்கிறத கேட்டு தான் செய்வார். பெரிய குழப்பம். ஆண்டவரை விட்டே தூரமாக போயிடுறாங்க. வேலைக்கு கூட போகிறது கிடையாது. ஏன்? நீ இந்த பாவம் உனக்கு மன்னிக்கப்படணும்னா நீ இத்தனை முறை இத்தனை படியில் ஏறணும், முட்டிக்கால் போட்டுகிட்டே போகணும், நீ இத்தனை டைம் இதை செய்யணும், இங்கேருந்து பாத யாத்திரையாக போகணும். இந்த மாதிரி காரியங்களே அவங்க செய்து கொண்டு இருந்தாங்களே தவிர அவங்க என்ன எங்கே கூட போகல, அவங்க வேலைக்கு கூட போகல. ஆனால் இதையெல்லாம் பார்த்த இந்த ஜான் ஹஸ் என்கின்ற அந்த ஊழியக்காரர் அவர் சொல்லும் பொழுது அவரை பிடிச்சிட்டாங்க. அவரை என்ன பண்ணாங்க? உயிரோடு கூட எரித்தாங்க. அவர் உயிரோடு எரிக்கப்படும் பொழுது லாஸ்ட்டாக அவர் ஒரு ப்ராஃபஸி சொல்லிட்டு இறக்குறாரு. என்ன ப்ராஃபஸி சொன்னார் தெரியுமா? சரியா 100 வருஷம் கழிச்சு, இன்னைக்கு என்ன நீ எரிக்க போகிற, கரெக்டாக 100 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வருவான், அவனை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் யாருன்னா மார்ட்டின் லூதர். அந்த மார்ட்டின் லூதர் எப்படி அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்து, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வீடியோ ரெடியாக இருங்க போடுறதுக்கு. மார்ட்டின் லூதர் என்ன பண்ணார், எப்படி ஒரு ஃபேமிலியில் அவர் பிறந்தார் என்றால், ஒரு சாதாரண அந்த சுரங்க தொழிலாளியோட மகன் தான் அவர். சுரங்க தொழிலாளியோட மகனாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரயாசம் எடுத்தாங்க. அதுவும் லா படிக்க வைக்கணும்னு பிரயாசம் எடுத்தாங்க. ஸோ அவர் லா காலேஜ்லேயும் அவர் படிக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள் பாருங்க. அவர் மனசு ஃபுல்லாக இதே தான் ஓடிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருக்கும்போது ஒரு பெரிய மின்னல் இறங்குகிறது. அப்போல்லாம் நமக்கு தெரியும், மின்னல் ஒருத்தர் மேலே இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, அவங்களாம் மறிச்சு போயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய காலியான ஒரு இடத்துல அந்த மின்னலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது, மின்னலோட தாக்கம்லாம் அவ்வளோவா இல்லை. அப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே பொட்டல் காடாக தானே இருக்கும். இப்போ யாராவது தனியாக அந்த பக்கமாக போனாங்கன்னா என்ன இறங்கும், மின்னல் இறங்கி அவங்க மறித்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ இந்த மார்ட்டின் லூதருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஐயோ என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் இப்படி மின்னல் இறந்துட்டானே, ஐயோ இந்த மின்னல் என்னையும் அழிக்க போகுது, நானும் செத்து போயிட போகிறேன் அப்படின்னு நினச்சி அவர் அந்த பயத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறாரு. ஆண்டவரே, என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஊழியம் பண்ணுறேன். ஆனால் இப்போ அவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியாராக தான் இருக்கார். என்ன நடக்குதுன்னா, அதே மாதிரி அந்த மின்னல் தாக்கத்துலேருந்து அவர் ஆண்டவர் காப்பாற்றிட்டாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த லா படிச்சுட்டு இருந்த இதிலேருந்து அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு மடத்தில் போய் சேர்ந்துட்டார். சேர்ந்து அவர் அந்த மடத்தில் பயின்று கொண்டு இருக்கிறாரு. ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேனே தெரியாத பல சடங்குகள் பல சம்பிரதாயங்களை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஆனாலும் ஆண்டவரோட வார்த்தை மாத்திரம் படிச்சுட்டே இருக்கார். அந்த காலகட்டத்தில் தான் கிரீஸினுடைய ஒரு பெரிய ஆதிக்கம் உலகத்தில் இருந்திருக்கு. அப்போ கிரீஸ்லாம் நமக்கு தெரியும், கிரீஸில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. ஸோ எல்லா மேனுஸ்கிரிப்ட்ஸும் இவருடைய கையில் கிடைக்கிது. அதாவது வேதாகமத்தினுடைய அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அவருடைய கரங்களில் கிடக்குது. கிடச்சி இதை அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. படித்து பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் எங்கேயுமே இந்த பாவ மன்னிப்புக்கு இந்த மாதிரி சீட்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் எங்கேயுமே சொல்ல. ரட்சிப்பு இலவசம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ரட்சிப்பு எப்படி இருக்குங்க? இலவசம். அந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இதையெல்லாம் அவருடைய கண்கள் காணுது, மார்ட்டின் லூதரோட கண்கள் காணுது. அப்போ இந்த சபைகளில் செய்யப்படுறது எல்லாமே வேதத்துக்கு முரணாக இருக்கிறதே என்று போல்டாக எழுதினார். அந்த 95 காரியங்களை எழுதி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாரு, அதை ஒட்டுறாரு. பல கொலை மிரட்டல்கள், நீ அதை வாபஸ் வாங்கு, நீ அதை திரும்பி பெற்றுக்கொள். இல்லை, அவர் போல்டாக நிற்கிறார், நான் திரும்பி வாங்க மாட்டேன். அந்த காலகட்டத்தை தான் பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நடந்தது, நான் சொல்கிறது ஜெர்மனியில் நடக்குது. ஸோ இந்த 95 தீசிஸ் அவர் ஒட்டினார்ல, பக்கத்துக்கு ஒட்டினார்ல,
அதை எல்லாமே பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கிடைக்குது. வெறும் மார்ட்டின் லூதர் மட்டும் இல்லை, வெறும் அந்த இடத்துல விட்டன்பர்கில் மாத்திரம் இல்லை, ஜெர்மனியில் இருக்கிற மொத்த பேரும் என்ன பண்ணுறாங்க, அதை படிக்கிறாங்க. எல்லாருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஒரு பெரிய ரிஃபார்மேஷன் நடக்குது. அன்றைக்கு ஆசா மூலமாக, ராஜாவாகிய ஆசா மூலமாக எப்படி ஆண்டவர் ஒரு பெரிய ரிஃபார்மேஷனை பண்ணாரோ, அதே மாதிரி இந்த மார்ட்டின் லூதர் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வருகிறார். அந்த நாள் தான் 31 அக்டோபர் 1517 ஸோ திஸ் இஸ் த 508th இயர், 508வது வருஷம் இந்த காரியங்கள் நடந்து. ஸோ இதுதான் ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் டே. இது வரைக்கும் அவர்கள் பண்ணின காரியங்கள் எதுவுமே ஜனங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த 7 சாக்ரமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேப்டிசம்லாம் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு. ஆண்டவர் பேப்டிசம் எடுத்திருக்கிறாரு, நானும் பேப்டிசம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் பேப்டிசம் குழந்தையிலே பேப்டிசம் எடுப்பாங்க. அப்படின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. தெளிப்பு ஞானஸ்நானம், இந்த மாதிரி பல கான்செப்ட்ஸ், பைபிளில் இல்லாத கான்செப்ட்ஸ் எப்படி இருக்குது, சபையில் இருக்குது. இதை எல்லாவற்றையும் எதிர்த்தார் நம்முடைய மார்ட்டின் லூதர். அடுத்து 5 காரியங்கள் தான் மிக முக்கியம் என்கின்றதை அவர் சொல்கிறார். த 5 சோலா ஸ்கிரிப்சுரா, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே அப்படின்னு ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். அடுத்தது சோலா ஃபிடே, ஆண்டவருடைய மேலே நம்ம வைக்கிற விசுவாசம் மாத்திரமே. அடுத்தது சோலா கிரேஷியா, ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரமே. அடுத்தது சோலஸ் கிறிஸ்டஸ், இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நம்மளால் ரட்சிக்கப்பட முடியும்னு அவர் சொல்லி முடிக்கிறார். சோலிடியோ குளோரியா என்று 5 விதமான காரியங்களை அவர் ஆணித்தரமாக, அதுவரைக்கும் கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. எது உண்மை, எது உண்மை, எது பொய்ன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு தெரியல. மார்ட்டின் லூதர் எல்லாவற்றையும் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தெளிவிக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் யாரை எழுப்ப போகிறார் தெரியுமா? இட் இஸ் யூ அண்ட் மீ. உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் எழுப்ப போகிறார். எந்த இடத்துல ஆண்டவர் இல்லையோ, எந்த இடத்துல ஆண்டவருடைய பைபிள் இல்லையோ, எந்த இடத்துல ஆண்டவருடைய டீச்சிங் இல்லையோ, நீங்கள் தான் போகிறீங்க. இன்றைக்கு நம்ம ராஜா ஆசாவில் ஸ்டார்ட் பண்ணி மார்ட்டின் லூதர் வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம். கர்த்தருடைய வார்த்தையினால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். வேறு எந்த காரியத்தினாலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவனை கொடுக்க போகிறது. ஏன் நாட்டில் அவ்வளோ பெரிய அமளி, ஏன் நாட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை? ஆண்டவரே இல்லை, ஆண்டவரை குறித்து போதிக்கிறவர்கள் இல்லை, ஆண்டவருடைய வேதாகமே இல்லை. ஆனால் இன்றைக்கு வேதாகமும் நம்ம கையில் இருக்கு. நாமும் ஒரு புரட்சியாளராக மாற முடியும். நம்மாலையும் நம்ம சுற்றி இருக்கிறவர்களை இம்பேக்ட் பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் சொன்னால் 10 பேர் கேட்பாங்க, நீங்கள் சொன்னால் 100 பேர் கேட்பாங்க, நீங்கள் சொன்னால் 1000 பேர் கேட்பாங்க. நீங்கள் நான் எதை சொல்ல போகிறீங்க? யாரை பற்றி சொல்ல போகிறீங்க? நீ எனக்காக என்ன செய்தாய் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மளை கேட்பாரு. நம்ம அவரை மீட் பண்ண போகும்போது, அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. உங்களுக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளோ பலனை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? அவரை பற்றி சொல்கிறதுக்கு தான். உங்களுக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? அவரை பற்றி சொல்கிறதுக்கு தான். உங்களுக்கு ஏன் வயதை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு ஏன் இளமையை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு ஏன் இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? அவரை பற்றி சொல்கிறதுக்கு தான். ஊழியம் செய்யறதுக்கு வயது வரம்பு கிடையாது. யூ கேன் டூ அட் திஸ் ஏஜ். யூ ஆர் ஆல் டீனேஜ் பாய்ஸ். இந்த காலகட்டத்தில் கூட ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யலாம். ஆண்டவருக்காக எந்த காரியத்தையும் செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருப்போம். காலம் ரொம்ப ரொம்ப சமீபமா இருக்குது. end is very very near. கடைசி காலத்தினுடைய கடைசி மணித்துளியில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம்? காலையில எழும்பினது ராத்திரி முடிகிற வரைக்கும் ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி, வேலை வேலை வேலை, குழந்தை குழந்தை குழந்தை. No, we are going to take a U-turn. We are going to take a U-turn. ஒரு U-turn எடுத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எப்படி ஒரு டாக்குமெண்ட் அலைன் பண்ண பிறகுதான் பிரிண்டிங்க்கு போகுது.
அலைன்மெண்ட்னா என்ன? எதை சென்டர்ல வைக்கணுமோ அதை சென்டர்ல வைக்கணும், எதை லெஃப்ட்ல தள்ளணும், ரைட்ல தள்ளணும். இன்னைக்கு அலைன் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை அலைன் பண்ணுங்க, ஆண்டவர் பக்கமாக திருப்புங்க. ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்க கூட வரப்போகுது, வேற எதுவுமே உங்க கூட வரப்போறது கிடையாது. போதும், நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம வேலைக்காகவும் நம்ம ஆர்கனைசேஷனுக்காகவும் உழைச்சது வாழ்ந்தது போதும். ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிங்க. அன்றைக்கு அந்த ஜான் ஹஸ் இல்ல அப்படின்னா, மார்ட்டின் லூதர் இல்லைனா, ஜான் வெஸ்லி இல்லைனா, வில்லியம் சீமோர் இல்லைனா, இன்னும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் என்னோட நினைவுக்கு இப்பொழுது வரல. அவர்களுடைய தியாகங்களுடைய காரியங்களா இன்றைக்கு இவ்வளவு சமாதானமா இந்த ஆலயத்தில் நம்ம உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த தியாகங்கள், இந்த காரியங்கள் அவர்களோடு முடிய போறதில்லை. அந்த தியாகம் should continue with you. அந்த தியாகம் உங்கள் மூலமாக கிரியை செய்ய வேண்டும். நீங்க சொன்னா கேட்கிற ஒரு 2 பேராவது இருப்பாங்களே. நம்ம எப்படி இம்பாக்ட் பண்ண போறோம்? நம்ம எப்படி ஆண்டவருக்காக செய்ய போறோம்? ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? இந்த மொபைல் போனை எதற்கு யூஸ் பண்ணணுமோ அதற்கு மாத்திரம் யூஸ் பண்ணுங்க. இந்த மொபைல் போன் பல நேரத்துல நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்குது. உணர்வுள்ள இருதயமே இல்லை, உணர்வுள்ள இருதயமே இல்லை. கர்த்தர் தாமே நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பாராக. கர்த்தர் தாமே ஆத்துமாக்கள், அழிகிற ஆத்துமாக்கள் மேல நமக்கு பாரத்தை கொடுப்பாராக. எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம சொல்லலாமே, இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் ரெண்டு பேரை ஆதாயப்படுத்தினாலே நம்மால முழு இந்தியாவையும் ஆண்டவருக்குள்ள வழி நடத்த முடியும். நம்ம செய்யறதில்ல. we are stagnated. எப்படி தண்ணி அப்படியே தேங்கி ஒரே இடத்துல நிக்குதோ, எப்படி தண்ணி தேங்கி ஒரு குடத்துல மாத்திரம் இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டாக்னேட் ஆயிட்டோம். நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பம் செட்டிலா இருக்கு, நாங்க நல்லா இருக்கோம். நோ நோ நோ, புறப்படுங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க. மார்ட்டின் லூதரை பார்த்தோம். நமக்கு ஆசாவை குறித்து எந்த வீடியோஸ் நமக்கு கிடைக்கல, ஆனா மார்ட்டின் லூதரை குறித்து ஒரு அருமையான ஒரு வீடியோ நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிச்சு. இதையே நான் ஃபுல்லா ப்ளே பண்ணிக்க. இது உங்களுக்கு லைஃப்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நிறைய சர்மன்ஸ் நம்ம கேட்டிருக்கோம், நம்ம கேட்டுட்டு நம்ம அப்படியே போயிட்டோம். இந்த சர்மன் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கென்று ஒரு பெரிய காரியங்களை நாம் வரப்போகிற நாட்கள்ல நாம் செய்ய போகிறோம். 70 கிளை சபைகள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போனாரே ஒரு தீர்க்கதரிசி, எப்படி ஆண்டவர் கொடுப்பார்? நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும் பொழுதுதான் இது சாத்தியம். எப்படி நம்மளுடைய டெரிட்டரி, எப்படி நம்மளுடைய காரியங்களை தேவனாய் கர்த்தர் விரிவாக்கம் பண்ண முடியும்? நீங்கள் எல்லாரும் எழும்பும்போது, ஏதோ இந்த குழந்தைங்க எழும்பும்போது, ஏதோ இந்த பெரியவங்க எழும்பும்போது, ஏதோ குடும்ப தலைவர்கள் எழும்பும்போது, குடும்ப தலைவிகள் எழும்பும்போது தான் இது சாத்தியமாகும். நம்ம அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்க போறோம். ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க போறோம். யார் யார்கிட்ட ஆண்டவர் எப்படி எப்படி பேசினார் என்று தெரியல. நீங்க எப்படி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல போறீங்கன்னு தெரியல. ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்டிங் கொடுத்திருப்பார், ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுற திறமையை கொடுத்திருப்பார், ஒருத்தருக்கு எழுதுற திறமையை கொடுத்திருக்கிறாரு, வரைகிற திறமையை கொடுத்திருக்கிறார், வியாக்கியானம் பண்ணுகிற திறமையை கொடுத்திருக்கிறாரு, சமைக்கிற திறமையை கொடுத்திருக்கிறாரு, ஒரு திறமையை கொடுத்திருக்காரு. அந்த திறமைகள் அனைத்தும் கர்த்தருக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டும். பல பேருக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கரங்களில கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை வைத்து, அந்த திறமைகளை வைத்து, செல்வாக்குகளை வைத்து கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்மை நாம் ஒப்பு கொடுக்க போறோம். என்னை அனுப்புங்கப்பா, என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பு. என்னை அனுப்புங்கப்பா, என்னை ரட்சித்த என் தேவனே. பல பேருக்கு பல ஃபோன் கால்ஸை பாஸ்டர் பண்ணியிருப்பார், இந்த ஊழியத்தை செய்யுங்க பிரதர், இந்த ஊழியத்தை செய்யுங்கம்மான்னு. அதெல்லாம் நம்ம அப்படியே பாதியிலே நம்ம விட்டுட்டோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கிட்ட வருகிறது. மறுபடியும் அந்த ஊழியத்தை உன் கரத்துல எடு மகனே, மறுபடியும் அந்த ஊழியத்தை கரத்துல எடு மகளே. இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு நீ கமிட் ஆறியா? நீ ஒத்துக்கொள்கிறியா? இன்னையில இருந்து ஆண்டவர் நாங்க ஊழியத்தை செய்யறப்பா, என்னுடைய டைம்ல எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற நேரத்துல, எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற பலத்தை நான் மறுபடியும் உமக்கு கொடுக்கிறேன்.
மறுபடியும் இன்றைக்கு அந்த கமிட்மெண்ட்டை நம்ம புதுப்பிக்க போகிறோம். எப்படி அந்த ஆசா எல்லா விக்கிரக தோப்புகளை அகற்றி ஆண்டவருடைய பலிபீடத்தை புதுப்பித்தாரோ, இன்றைக்கு நம்ம இருதயமாகிய பலிபீடத்தை புதுப்பிக்கலாமா? இன்னைக்கு புதுப்பிக்கலாம், இன்னைக்கு புதுப்பிக்கலாம். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயங்களை கொடுப்பாராக. இன்றைக்கு ஆண்டவருக்கு கமிட் ஆகலாம். எத்தனையோ உங்க சொந்தக்காரங்களை இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. எத்தனையோ உங்க நண்பர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க பெரியப்பா, உங்க சித்தப்பா, எத்தனை பேர் இன்னும் ஆண்டவரை ஏத்துக்கல. யார் போய் சொல்ல போறாங்க? யார் போறாங்க? நீங்க தான் அந்த புரட்சியாளர், நீங்க தான் அந்த ரிஃபார்மர், நீங்க தான் அந்த ரிஃபார்மர். இன்னைக்கு ஆண்டவருடைய பாரம், ஆத்தும பாரம் ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. ஆண்டவருடைய ஆத்தும பாரம் ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. ஆண்டவருடைய ஆத்தும பாரம் ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. இன்றைக்கு ஆண்டவர் முன்பாக நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். நான் போறேன்ப்பா, நான் சொல்றேன்ப்பா. எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் என்ன வந்தாலும் நான் போறேன்ப்பா, நான் உங்களுக்காக நிக்கிறேன். மார்ட்டின் லூதர் தன் உயிரை துச்சமாக மதித்தார். ஒரு ராஜாவை கொண்டு ஆண்டவர் அவருடைய உயிரை பாதுகாத்தார். நீங்க ஆண்டவருக்காக எழும்பும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க பேசலாம். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக காரியத்தை நடப்பிப்பார். அவருக்காக நான் எழும்புவேன் என்ற தீர்மானத்தோடு இங்கிருந்து கடந்து செல் மகனே. அவருக்காக நான் எழும்புவேன் என்ற தீர்மானத்தோடு இங்கிருந்து கடந்து செல் மகனே. Yes, the Lord is speaking to you. உன்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறார். உன்கிட்ட தான் ஆண்டவர் பேசுறார். போதும், வீணா விருதாவா காலத்தை கழித்தது போதும்பா. நான் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆமா, நம்மளுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. என்னோடு கூட வருகிறது. இன்னும் கூட கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேசுங்க, பேசுங்க. நிறைய மினிஸ்ட்ரியில நம்மளை கனெக்ட் பண்ணிட்டு இப்ப பின்வாங்கி போயிருப்போம்ல. ஆண்டவர் இப்ப பேசுவாருமா, எனக்காக இந்த ஊழியத்தை திரும்பி செய்யுமா, எனக்காக இந்த ஊழியத்தை செய். நீ செய்யலன்னா வேற யாருமா செய்வாங்க? நீ ரொம்ப அழகா பேசுவியம்மா, நீ ரொம்ப அழகா பாடுவியம்மா. பா, உன்ன மாதிரி ஒரு பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லையப்பா. எனக்காக பேச மாட்டியா? எனக்காக பாட மாட்டியா? எனக்காக எழுத மாட்டியா? நிறைய பேருக்கு எழுத்து திறமை, டிராஃப்டிங் திறமை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆண்டவருக்காக டிராஃப்ட் பண்ணுங்க. ஆண்டவரோட காரியங்களை கொண்டு செல்லுங்க. சோஷியல் மீடியா ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது. அந்த சோஷியல் மீடியா மூலமாக ஒரு ஊழியம் செய்யுங்க. The social media is impacting the world like anything. அந்த சோஷியல் மீடியாவை நீங்க கையில எடுத்துக்கூட ஆண்டவருக்காக அந்த சோஷியல் மீடியா மூலமாக பல ஆத்துமாக்களோட நீங்க ஒரு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணலாமே. பேசுங்க. ஆண்டவர், நான் மறுபடியும் எந்த காரியத்துல என்னை இணைத்துக் கொள்ளணும்? ஜெப ஊழியம் இருக்கு. பெரியவங்க யோசிக்கிறீங்க, நான் வெளியில போய் பண்றதுக்கு எனக்கு பலன் இல்லையே. தெரியல, ஜெப ஊழியம் இருக்கிறது. ஜெப ஊழியம் இருக்கிறது. ஜெபத்துல தரித்து நில்லுங்க. Now we are going to choose the ministries. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. எந்த ஊழியம் செய்ய நீங்க அர்ப்பணிக்க போறீங்க? அதை என்னிடத்துல நீங்க வந்து சொல்ல போறதில்ல, அவர்கிட்ட பேசு. நான் பேசுறேன், நான் இந்த ஊழியம் நான் செய்யறேன்ப்பா, இந்த ஊழியம் நான் செய்யறேன்ப்பா. ஸ்மால் வாய்ஸ், யங் வாய்ஸ், பேசுங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு புரட்சியாளருடைய சிந்தனையோடு கூட இங்கிருந்து நான் கடந்து செல்ல போகிறேன். உமக்காக ஒரு பெரிய புரட்சியை இந்த தேசத்தை நாங்கள் செய்ய போகிறோம். உமக்காக பெரிய புரட்சி இந்த பட்டாபுரம்ல இருந்து எழும்ப போகிறது. உமக்காக ஒரு பெரிய எழுப்புதல் இந்த பட்டாபுரம்ல இருந்து எழும்ப போகிறது. நான் உமக்காக எழும்ப போகிறேன். நான் உமக்காக எழும்ப போகிறேன். I am going to impact the society. I am going to impact my relatives. I am going to impact my colleagues. உமக்காக எழும்ப போகிறேன். தேவனாகிய கர்த்தரே, நான் உமக்காக எழும்பும்போது எனக்கு முன்பாக வருகிற எல்லா சத்துருட கிரியைகள், அந்தகார
இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானம் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless